வெல்கம் டு எக்ஸாம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th தமிழ் மனோன்மணியம்ன்றது அதோட நூல் வழி பார்க்குறோம். மனோன்மணியம் தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல். இது ஒரு நாடக நூல். இது எங்கேருந்து தழுவி எழுதப்பட்டுச்சுன்னா லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி 891 பேராசிரியர் சுந்தரனார் இதை தமிழில் எழுதியுள்ளார். இது எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்துள்ளது. இந்த நூல் 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது. 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்ட நூல். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. இதிலிருந்து தான் தமிழ்தாய் வாழ்த்து நீராறும் கடவுள் எடுத்திருக்காங்க. மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை தான் சிவகாமியின் சரிதம். சரிங்களா? அடுத்து பேராசிரியர் சுந்தரனார். இவர் மனோன்மணியத்தை எழுதினவர். பேராசிரியர் சுந்தரனார் திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழையில் 1855 பிறந்தார். திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியர் பணியாற்றியுள்ளார். சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது. இவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு இவர் பெயரால் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியுள்ளது. தேங்க்யூ.